வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, சுப்ரீம் சோலாரில் 165 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால் கீழே ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வெளியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டோம். சேக் இல்லாத மாதிரி ஃப்ரேமை வந்து தரையில் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட் டைப் வாட்டர் ஹீட்டருடைய ஸ்பெஷல் என்னென்னா, இது எல்லா இடத்துக்கும் வேகமாக அடாப்ட் ஆகிக்கும். அது நமக்கு எல்லா இடத்துலையும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஓவர் ஃப்ளோ, அது மாதிரி ஏர் ப்ரெஷர் ப்ராப்ளம், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த வாட்டர் டேங்க் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக செட் ஆகிடுது. இந்த ப்ராடக்ட் வந்து என்ன 10 இயர்ஸ் வாரண்டியோடு வந்துட்டுருக்கு. என்ன ரீசன்னா, இது வந்து உள்ளே வந்து கிளாஸ் கோட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மல் செராமிக் கோட்டிங்கு, அதே மாதிரி எஸ்எஸ் ஃபினிஷிங் இருக்கிற டேங்க்கு கூட காலப்போக்கில் உப்பு படிய நமக்கு வந்து ரெஸ்ட் ஆகிட்டு டேங்க் டேமேஜ் ஆச்சுன்னா அது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிரும். மேக்ஸிமம் கிளாஸ் கோட்டட் வந்து என்ன பர்பஸ்னால், ஃப்ளாஸ்க் மாதிரி தண்ணி சூடாகவும் மெயின்டைன் பண்ணிக்கும். உப்பு அதிகமாக படிஞ்சால் கூட அது வந்து நம்ம கிளாஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதை ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த வாட்டர் ஹீட்டரில் இருக்க வந்து நீங்கள் எக்ஸஸாக ஹீட்டிங் காயில் வேணுனாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப மழை பெய்யுது, கண்டினியூஸாக ஒரு 5 to 7 days வரைக்கும் மழை, இதுக்கு கிளைமேட் சரியில்லாத கண்டிஷனில் அந்த ஹீட்டிங் காயில் ஆன் பண்ணி கூட நீங்கள் அதை முழுசாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைமிங்கில் வந்து நீங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து எப்படின்னா, ஒரு 2 பாத்ரூமு, ஒரு 4 பேர் 5 பேருக்கு வந்து இந்த 165 லிட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது நான் வேலூரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கேன். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த ஏரியாவில் இருக்கிற, திருவண்ணாமலை இந்த சைடில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாகவே என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியாவில் இந்த வாட்டர் ஹீட்டர் சிஸ்டம் வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்தந்த ஏரியாவுடைய டீலருடைய காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்களுடைய நேரடியாக போய் கூட வர சொல்லி செக் பண்ணி பார்த்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 kW ஆஃப் கிட் சோலார் சிஸ்டம் ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். அது இன்றைக்கி டேட் வரைக்கும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. கஸ்டமருக்கு வந்து இதில் வந்து எப்படின்னா 200H பேட்டரி, 2 பேட்டரி, 2 kV MPPT இன்வெர்ட்டரு, 400 வாட்ஸ் பேனல், 4 பேனல் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். பெர் டே வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 4-8 யூனிட் கிட்ட ப்ரொடக்ஷன் இருக்கும். அதை வந்து கஸ்டமர் வந்து பகல் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நைட்டும் பேட்டரியிலேருந்து பேக்கப் வந்து 50% ட்ரை ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஈபிக்கு மாறிட்டு ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பாருங்கள், இந்த டியூப் தான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷனேவும். இந்த டியூப்பில் வந்து தண்ணி வந்து டேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஹாட் வாட்டர் வந்து எப்படி இதில் வந்து சூரிய வெளியை வந்து நார்மல் தண்ணி சூடான பிறகு அது வெந்நீராக மாறின பிறகு அந்த வெந்நீர் வந்து திரும்பி டேங்க்குள்ளே போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பி கோல்டு வாட்டர் வந்து பைப்புக்கு வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் அண்டு எந்த ஒரு எக்ஸஸ் ஃபோர்ஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே ஆட்டோ கிராவிட்டி ஃபங்க்ஷன்லேயே இது ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் இன்லெட்டு அவுட்லெட்டுக்கும் வந்து அந்த ஏர் விண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக இது ஜாகுவார் டேப்பு, அந்த மிக்சிங் டேப்பு இருக்கிறதுல யூஸ் பண்ண முடியும். இந்த டியூப் டைப்பு வாட்டர் ஹீட்டர் வந்து அந்த ப்ரெஷரைஸ்டு பம்ப் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. அந்த மாதிரி இடத்துல வந்து பேனல் டைப்பு வாட்டர் ஹீட்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் நம்மளால் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்காவது தேவைப்படுதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.